பாருங்க, இவனும் வந்து இங்கே நின்ட்டான். ஆனால் முன்னாடி நின்ட்டான், அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஏறி வர்றதுக்கு. அதுக்குள்ளே இவர் ஒருத்தர் உள்ளே போகிறாரு. கஷ்டம், இப்படிதான் தப்பு பண்ணுறாங்க. இப்போ இவர் நிறுத்தின பின்னாடி அவர் வரணும். பயங்கரங்க. இதுதான் 12 வீல் வண்டி வந்துட்டால் தான் ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ டீப்பாக. இந்த பஸ்ஸு லாரிக்கெலாம் பிரச்சனை இல்லை, சமாளித்து வந்துடுறாங்க. இந்த 12 வீல் டாரஸ் தான் மாட்டுறாங்க. ஹெவி லோடு. அப்புறம் பாருங்க எங்கே ஏறி வருதுன்னு. இன்ஜினுக்கு வாய் இருந்தால் அழுதுரும், அவ்வளோ சவுண்டு. ரேஞ்ச் ரோவர்லாம் போகுது. டிஃபெண்டரா? சாரி, டிஃபெண்டரு. பார்த்ததுலேயே அந்த 20வது ஹேர்பின் பெல்ட் தாங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நல்ல கண்ணாடிலாம் உடஞ்சி கிடக்கு, அப்பப்போ ஏதாவது ஆகும் போல். இங்கேருந்து பாருங்கள், இது வந்து 16வது பெண்டு. இந்த இடத்துல இருந்து பவானியாரோட வியூ சூப்பராக இருக்குது. அங்கே இருக்குது பாருங்க பவானியார். தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்கும் போல். கீழே ஃபுல்லாக நல்ல க்ரீனாக செம்மையாக இருக்குது. இந்த பவானியாறு தாங்க தமிழ்நாட்டில் 2வது பெரிய டேமு. இது முதல் பெரிய அணைனா அது மேட்டூர் அணை. அது கிட்டத்தட்ட 85 டிஎம்சி தண்ணி பிடிக்கும் தமிழ்நாட்டில், அதுதான் பெருசு. அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் இந்த பவானி சாகர் டேம் தான் இருக்குது. இந்த பவானி சாகரோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 35 டிஎம்சியோ என்னவோ. அப்போ பார்த்துங்க, மேட்டூர் அணையில் 3ல் 1 பங்கு தான். ஆனால் இதுதான் 2வது பெரிய அணை. மேட்டூர் அணைக்கு நம்ம கர்நாடகா கூர்க்கு அந்த ஏரியாவிலேருந்து வருது தண்ணி. ஆனால் இங்கே இதுக்கு வந்து நம்ம இந்த சத்தியமங்கலம் இந்த ரிசர்வு, இந்த திம்பம் இந்த ஏரியாவில் இருந்து வர தண்ணிகள் தான் இங்கே சேகரிக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ மேட்டூர் எவ்வளோ பெரிய அணையாக இருக்கும் பார்த்துக்குங்க. ஏன்னா அது 85 டிஎம்சி, இது வந்து 35 என்னமோ. ஒரு லாரி வருது, அம்மன் துணை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் மட்டும்தான் அதில் இது பண்ண முடியும். ஏன்னா வந்து அதே மாதிரி வண்டி கண்டிஷனாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.
ரஃப்பாக ஏறி போகுது 12 வீல் லாரி. இப்போ ஓகேங்க. ஆனால் இப்போலாம் நல்ல கண்டிஷனாக வருது, பிரேக்கு கண்டிஷன் எல்லாம் இருக்குது. 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இதே ரூட்டில் லோடு போயிருக்கு. எந்த பவர் ஸ்டேரிங்கும் இருக்காது, பிரேக் சிஸ்டம், பிரேக் கூட அப்போ ஓகே, பட் பவர் ஸ்டேரிங் இல்லாமல் இந்த ரூட்டில் எப்படி லோடு வண்டி ஓட்டுறது? பார்த்ததுலேயே ரொம்ப டீப்பான கர்வுனா அது 9-10 தாங்க. இங்கே தான் வந்து 6 வீல் வண்டி 10 வீல் வண்டி ரெண்டுமே வந்து ரொம்ப சிரமப்படுது. பஸ்ஸுமே வந்து கொஞ்சம் பார்த்து தான் இறங்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் முன்ன 12 வீல் வண்டின்னு சொல்லியிருப்பேன். 12 வீல் வண்டியில் அந்த ரூட்டில் வரல, நான் பார்த்த வரைக்கும் வரல. 6 வீலு 10 வீலு எல்லாமே இந்த 9வது ஹேர்பின் பெண்டில் ரொம்ப சிரமப்படுறாங்க. 9-10 உடனுடனே வருதா, ரொம்ப எட்ஜில் இருக்குது. இதுதான் கஷ்டமான ஹேர்பின் பெண்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. முன்ன ஃபுட்டேஜில் 12 வீல்னு சொல்லியிருப்பேன். 10 வீல் வண்டியை 12 வீல் கிடையாது, 10 தான். இதுதான் வந்து இந்த எட்ஜு பாருங்கள். அதே மாதிரி அந்த எட்ஜும் வந்து 10வது ஹேர்பின் பெண்டுமே கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் தான் வந்து சின்ன வண்டி கூட ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகிறாங்க. பாருங்கள், இந்த கல்லுலாம் எதுக்குன்னா, கல் பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே கல், அங்கே கல், அங்கே கல், எல்லாமே வண்டி ரிபேஸ் வரும்போது கண்ட்ரோல் கிடைக்கலன்னா உடனே கல்லை இறங்கி வச்சுருவாங்க யாராச்சும். ரொம்ப ஹெவி லோடு வண்டிலாம் வந்தால். இப்போ பாருங்கள், ஒரு 10 வீல் லாரி ஏறுறாரு. இது வந்து வெயிட் கம்மின்னு நினைக்கிறேன், ஈஸியாக திரும்புகிறாரு. இது பஞ்சு மூட்டை லோடு மாதிரி இருக்குது. இங்கே வராரு பாருங்க, ஸ்ரீ கணபதி. பாருங்க, அந்த காருக்காரர் இந்த மாதிரி யாராவது பண்ணுற தப்பில் லாரிக்காரருக்கு மாட்டுறாரு. வேக்கம் மட்டும் இல்லைன்னா ரொம்ப சிரமம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் வண்டி டிராஃபிக்கும் ஆகுது. ஏன்னா வந்து எல்லா வண்டியுமே ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் போகணும். இந்த காருக்காரங்க பண்ணுற நிறையா தப்பு பண்ணுறாங்கங்க, பார்த்தாலே தெரியுது.
2 பேரும் மாட்டுறாங்க. இந்த ஏரியா பஸ்ஸு திணறிக்கிட்டே ஏறுது. நல்லா ஒரு கார்னர் ஏறி போய் அப்புறம்தான் ஏறணும். எல்லாம் மைசூர் போகிற பஸ்ஸு போயிட்டுருக்கு. கோயம்புத்தூர் டு மைசூர் பஸ்ஸு நின்றுச்சு. கியரை மாற்றி லாரி அப்படியே என்ஜினை வந்து கதறுது. அப்படியே அவ்வளோ சவுண்டு. பஸ்ஸு நல்லா ஏறி தான் வரணும். இங்கே அந்த ஏர்போர்ட்